ராசா, அதாவது இதை விட அதான் உலகம் பூரா இருக்க மக்கள் ஒரு கேவலமான பிறவியா பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர் வார்த்தைகள் விட்டிருக்கார். பேரறிஞர் அண்ணா, ராஜாஜி போன்றவர்கள் இருந்த இடத்துல அப்போ கூட பாருங்க, பெருந்தலைவர் காமராஜர் பேரெல்லாம் அவருக்கு சொல்றதுக்கு வாய் வரல. பார்த்தீங்களா? ஏன்னா நேர்மையா இருப்பாங்கல்ல. பேரறிஞர் அண்ணா, ராஜாஜி இந்த இடத்துல அந்த நாதேரிங்கிற வார்த்தை நான் தெரியாம தான் கேட்குறேன். உங்களை விடவா கேவலமான பிறவிகள், உங்களை விட கேவலமான பிறவி உலகத்திலே கிடையாது. இவ்வளவு ஊழல், இந்திய நாட்டுடைய வளர்ச்சியவே கெடுத்த நீங்க தான் நாதேரி. புரியுதா? நாதேரி அப்படின்னு சொல்ற அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் என்ன பண்றாங்க? வெள்ளை அறிக்கை விடுறாங்க. ஊழல்லாம் இதில் பண்ணியிருக்காங்க, தெளிவாக பண்ணி அந்த ஊழல் பணத்தை பூரா அரசாங்கத்தில் சேர்த்துட்டு இருக்காங்க. ஊழல் செஞ்ச உங்களெல்லாம் கூடிய சீக்கிரம் சிறை கதவுகள் காத்துட்டு இருக்கு. உங்களெல்லாம் நீங்க அந்த அதனுடைய வெளிப்பாடு, அந்த கட்டுப்பு, ஆஹா மக்கள்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க, தம்பி தளபதி விஜய் பக்கத்தால எல்லாம் தோளோடு தோல் நிற்கிறாங்க, கூட்டணி கட்சிகள் பூரா ஓடியே போயிட்டாங்க. ஆனா நல்லா தெரிஞ்சுக்குங்க மிஸ்டர் ராஜா, நீங்க வார்த்தைகள் அதான் உங்களுக்கு அந்த பண திமிரில் இதெல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. உங்க சப்த நாடிகளும் ஒடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. தமிழக மக்களை எவ்வளவு கேவலமா நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கிறது இதுல இருந்து புரியுது. நாதேரி, நீங்க எச்சக்கலை நாயிங்க. நீங்கெல்லாம் எச்சக்கலை, எச்சி இலையில பொறுக்கி திங்கிற நாயிங்க. அதான் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. தினத்தந்தி பேப்பரில் வடையை வச்சு அந்த எண்ணெயை எடுத்தா எண்ணெய் மட்டும்தான் போகும், வடை இருக்கும். முரசொலி பேப்பரில் வடையை வச்சு அந்த எண்ணெய் கடை வச்சு அமுக்குனீங்கன்னா வடை காண போயிடும். விஞ்ஞான ஊழல், திருட்டுத்தனமாக எப்படி கொள்ளடிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தனியார் பள்ளிகையில் கூட்டமைப்புன்னு ஒருத்தன் வச்சுக்கிட்டு பதிவே செய்யலை. அவன் 100 கோடி ரூபாய்க்கு மேலே, 100 கோடிக்கு ஒரு அப்ராக்சிமேட், அவன்லாம் குறைஞ்சது 1000-2000 கோடிக்கு மேலே ஒவ்வொரு வருஷம் அழுத்திட்டு அதுக்கு மேலே இடத்துக்கு போயிட்டு இருக்கும். அதாவது கொள்ளை யார் யார் அடிக்கிறாங்க, சிறப்பாக அடிக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அற்புதமான இடம் கிடைக்கும். அதுக்கு உதாரணம் செந்தில் பாலாஜியை கரூரில் ஸ்டாலின் எவ்வளோ கேவலமாக திட்டினாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ அவர் ஏடிஎம்கேல இருந்தார். அவர் திமுக வந்த பிறகு அவருக்குள்ள மரியாதை என்னங்கிறதும் தெரியும். அமலாக்கத்துறை கைது பண்ண அடுத்த 10வது நிமிஷம் ஹாஸ்பிட்டல் வாசல்ல காத்து கிடக்கிறார் அன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அதனால இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். புரட்சி தலைவர் வழியில் சமதர்ம சமுதாயம் படைக்கணும். புரட்சி தலைவர் வழியில் சமதர்ம சமுதாயத்தை படைக்க ஆண்டவனா பார்த்து, புரட்சி தலைவரால் பார்த்து அனுப்பப்பட்டவர் தான் தம்பி தளபதி விஜய் அவர்கள். அதனால புரட்சி தம்பி நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய நல்ல ஆட்சி நடந்துட்டு இருக்கு. உலகெங்கிலும் வாழ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சி தலைவர் ரசிகர்கள் சார்பில் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். ராசாவை வன்மையாக கண்டிக்கிறோம். வணக்கம்.